வருவதற்கு முன்னாடி வீட்டோட கூரையில வேப்பிலை, பூளாப்பு, கருந்துளசி, ஆவாரம்பு கொத்துகளை சொருகி சுற்றி இருக்கக்கூடிய ஆன்மாக்களை வீட்டருகே வர செய்வாங்க. போகி பண்டிகை தினம் ஆன்மாக்களை மகிழ்விக்கக்கூடிய தினமாகவும் கொண்டாடப்பட்டுட்டு வருது. முந்தைய காலங்களில் எல்லாவித குறிப்புகளும் பார்த்தீங்கன்னா பனையோலை ஏற்றில தான் எழுதப்படும். இலக்கியங்களும் புராணங்களும் கூட பனையோலையில தான் இருந்து வந்துச்சு. படித்தவர்களின் வீட்டில் பரனெங்கும் கிடந்த இந்த பனையோலைகள் யாவும் இந்த போகி நாளில் எடுக்கப்பட்டு சிதைந்து போன ஏடுகள் நீக்கப்பட்டு மீதமிருந்த ஓலைகள் புதிதா கட்டப்படும். சிதைந்து போன ஓலைகள்ல இருந்த விஷயங்கள் புதிதா எழுதப்படும். சிதைந்த ஓலைகள் தீயிலிட்டு கொளுத்தப்படும். இதுவே போகி அன்னைக்கு தீ மூட்டக்கூடிய வழக்கமா மாறுச்சு அப்படின்னு நாம சொல்லலாம். ஆனா இந்த நாளில் போகி பண்டிகையோட தாத்பரியம் தெரியாம மனசுல இருக்கக்கூடிய மடமைகளை அழித்து எரிக்காம தெருவில் இருக்கக்கூடிய டயர்களையும் பிளாஸ்டிக் பொருள்களையும் எரிச்சு சுற்றுப்புற சூழலை மாசுபடுத்துறாங்க. இறைவனால படைக்கப்பட்ட இந்த